இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46, 47, 48 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரொம்ப டஃப்பாக கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஆண்டவர் அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய பலனை நம்மளுக்கு கொடுப்பார். என்ன விஷயம்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்க விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல அருமையா ஒரு காரியத்தை சொல்லுவாரு. உங்க சகோதரரை மட்டும் நீங்க வாழ்த்துனா நல்லா இருக்காது. எப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கூட பிறந்த அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ பார்த்து நீ நல்லா இருப்ப அப்படின்னு அப்படி மட்டும் நீ சொல்லாத. என்னன்னா, ஆண்டவர் சொல்லாம சொல்ற ஒரு காரியம், உன்னை திட்டுறவங்களையும் நீ வாழ்த்து, உனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சு உன்னை அழிக்கணும்னு நினைச்சு உன்னோட போராடணும்னு நினைக்கிறவங்களையும் நீ வாழ்த்து. அதுதான் ஆண்டவர் சொல்றது. உன் சகோதரரை மாத்திரம் நீ வாழ்த்தாத. எப்படின்னா, இந்த வாழ்த்துதல் அப்படிங்கிறது வேதம் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். எப்படின்னா, நீங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவங்களுடைய வாழ்த்துதல் வேதத்துல அருமையா பலிக்கும். எப்படி? அவங்க மனசார வாழ்த்துவாங்க. இன்னைக்கு மீட்டிங் முடியும் போது நம்ம வாழ்த்த போறோம், ஒவ்வொருத்தரையும் வாழ்த்த போறோம். ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ல போறீங்க, இந்த மீட்டிங்ல உள்ள ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நான் வாழ்த்துறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படிப்பையும் வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நான் வாழ்த்துறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் வாழ்த்த போறோம். ஏன்னா, இந்த வாழ்த்துதல் எப்படின்னா, நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் பலமாய் மற்றவங்க கிட்ட கிரியை செய்யும். அதனாலதான் இயேசு சொல்லுவாரு, நீ உனக்கு தெரிஞ்சவங்களே வாழ்த்தாத, உன் ஃப்ரெண்டை மட்டும் நீ வாழ்த்தாத, உனக்கு பிடிச்சவங்களை மட்டும் வாழ்த்தாத, எல்லாத்தையும் வாழ்த்தி பழகு, எல்லாருக்கிட்டையும் உன் வாழ்த்துதலை சொல்லு. ரெபெக்காளை அழைத்து ஆதியாகமம் 24:58 அருமையா அவங்க குடும்பத்தார் ரெபெக்காளை அழைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படி போறேன்னு அவ சொன்ன உடனே 59வது வசனத்துல, அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. பாருங்க, ஒரு வேர்டு ரெபேக்காக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்படின்னா ரெபேக்காவை அதுக்கடுத்து பார்ப்பாங்களாங்கிறது தெரியாது, பார்க்க வாய்ப்பும் இல்லை. ஆனா அவளை அனுப்பும்போது ஒரு வேர்டு, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இப்ப நல்ல கவனிங்க, இந்த வாழ்த்துதல் ரெபேக்கால் பெற்றிருந்தாலும் ரெபேக்காலுக்கு 20 வருஷம் குழந்தை கிடையாது. 20 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா. பட் ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க ஒரு பர்சனை வாழ்த்தும் போது, உங்களுடைய மனசுல இருந்து அவங்கள வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் நிறைவாய் தங்கும். இப்ப நம்ம ஒருத்தர் வாழ்த்துவோம். அதே போல நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு வாழ்த்தி ஜெபிக்க போறோம். நம்முடைய பிள்ளைகளை மனசார வாழ்த்த போறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்களை மனசார வாழ்த்த போறோம். எப்படின்னா, நம்ம சண்டையில சொல்லுவோம், ஒருவேளை புருஷன் பண்டாடி சண்டையில என்ன சொல்லுவோம், நீ எப்படினாலும் எங்கிட்ட வரதானே செய்யணும், நான் உங்களை ஒரு கை பார்த்துக்கிறேன், அப்படிலாம் நிறைய டயலாக் பேசியிருப்போம் பாத்தீங்களா? இப்ப என்ன செய்ய போறோம், இந்த மாலை வேளையில நம்ம மனசார வாழ்த்த போறோம். ஆண்டவரே, என்னுடைய கணவரை ஆசீர்வதியும், நான் அவர் கோடா கோடியா பெருகட்டும், என் மனைவியை ஆசீர்வதியும், கோடா கோடியாய் பெருகட்டும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், அவர்கள் கோடா கோடியாய் பெருகட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், அவர்களுக்கு தீர்காயுசு உண்டாகட்டும். இப்படிப்பட்ட வாழ்த்துதல் நம்ம பண்ணணும். ஆண்டவர் அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அந்த காலத்துல கரெக்டா பெர்ஃபெக்டாக செய்யறாங்க, கரெக்டா செஞ்சிருக்காங்க. ரெபேக்கால வாழ்த்துறாங்க, சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. நல்ல கவனிங்க, 20 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லைனாலும் இந்த வாழ்த்துதல் அவ மேல நின்னுச்சு. இந்த வாழ்த்துதல் அவ மேல நின்னுச்சு. ஒரு குடும்பத்தினர் மனசார அவளை வாழ்த்திருக்காங்க. 20 வருஷமா இல்லைனாலும் கர்த்தர் ரெபேக்காலுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். நல்ல கவனிங்க, அதுல யாக்கோபினுடைய சந்ததிய கர்த்தர் பெருக பண்ணின விதம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 22:5-6 இப்ப பிழையாம பாலா கூப்பிடும்போது சொல்றான், பேயரின் குமாரனாகிய பிழையாமை அழைத்து வரும்படி தங்கள் சந்ததியாருடைய தேசத்தின் நதிக்கு அருகில் உள்ள ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவன் சொல்ற வேர்டு எப்படி தெரியுமா இருக்குது, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவன் சொல்லும் போது அவங்களுடைய எண்ணிக்கை எப்படி சொல்றான் பாருங்க. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுறாங்களாம். இது யாக்கோபுடைய சந்ததி மட்டும்தான், ஏசாவுடைய சந்ததியை சேர்க்கல.
யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த 12 கோத்திரங்கள் மூலமாய் பெருகின ஒரு கூட்டம் பூமியின் விசாலத்தை மூடிச்சு. நல்ல கவனிங்க, ஒருவேளை உங்களுடைய வாழ்த்துதல் லேட் ஆகலாம், உங்களுடைய வாழ்த்துதல் லேட்டாக கிரியை செய்யலாம், பட் ஆனால் வாழ்த்துதலுடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும், வாழ்த்துதலினுடைய ஆளுகை பயங்கரமாக இருக்கும். ரெபேக்கால கோடியாய் பெருகுவேன்னு சொன்னபோது மோசே சொல்லுவார், எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச வசனம் தான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு அளவே கிடையாதுங்க, கடற்கரை திரளான கூட்டத்தை, அப்படிப்பட்ட கூட்டத்தை யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த ராத்திரி வேலையில் நம்ம வாழ்த்த போகிறோம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை வாழ்த்த போகிறோம், நம்ம பிள்ளைகளை வாழ்த்த போகிறோம், நம்மளை பகைக்கிறவர்களையும் வாழ்த்த போகிறோம். இயேசு அதான் சொன்னார், நீ எல்லாத்தையும் வாழ்த்து, நீ எல்லாத்தையும் வாழ்த்து, வாயிலிருந்து அந்த வாழ்த்துதலின் சத்தம் பிறக்கட்டும். அவன் பயப்படுறான், பிள்ளை பாலாக், இப்படி ஒரு கூட்டமா, இப்படி ஒரு ஜன கூட்டமா, இவ்வளவு பெரிய கூட்டமா. அதுதாங்க அந்த வாழ்த்துதலினுடைய ஆளுகை. அந்த வேர்டை கரெக்டாக கர்த்தர் நிறைவேற்றினார். கோடிக்கணக்கான ஜனங்கள் பெருகுனாங்க. யாக்கோபுடைய வம்சத்திலிருந்து பெருக்கம் உண்டாச்சு. அப்படிப்பட்ட ஒரு விருத்தி. அப்படின்னா மோசே ஒரு காலகட்டங்களில் சொல்லுவார், காலாட்கள் மட்டும் 20 லட்சம் பேர் இருக்காங்க, அதாவது சண்டைக்கு யுத்தம் பண்றவங்க மட்டும் 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு. அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எடுக்காத எத்தனை பேர் இருப்பாங்க, முதிர் வயதானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கில் அவங்க டிராவல் பண்ணாங்க, கோடிக்கணக்கில் பெருகுனாங்க. அதுதான் அந்த வாழ்த்துதலினுடைய ஆளுகை, அந்த வாழ்த்துதலினுடைய எஃபெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீ உருப்பட மாட்ட, நீ எல்லாம் எங்கே படிக்க போகிற, கோபத்தில் நிறைய பேசுகிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்கிறார், இந்த டிசம்பர் மாதத்தில் நீ வாழ்த்து, உன் குடும்பத்தினரை வாழ்த்து, உன் பிள்ளைகளை வாழ்த்து, நீ வாழ்த்து. நீ வாழ்த்துனேனா அது உனக்கு ஒரு ஆசீர்வாதம். நீ வாழ்த்துனேனா அந்த வாழ்த்துதலை ஒருவேளை ரெபேக்கா பார்க்காம இருக்கலாம், ஆனால் அந்த வாழ்த்துதலுடைய ஆளுகை பயங்கரமாக வந்துச்சு. ஆண்டவர் யாக்கோபை வச்சு ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 48:20 இவ்விதமாக தேவன் அன்றைய தினம் அவர்களை அவன் ஆசீர்வதிச்சு என்ன சொல்றான் பார்த்தீங்களா, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக, இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்த்தும் போது எப்ராயிமை வச்சு வாழ்த்துவாங்களாம். இப்படி எப்ராயிமை மனாசேக்கு முன்னாக வச்சான். எப்ராயிமை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டி எப்ராயிமை கொஞ்சம் உயர்த்தி யாக்கோபு ஆசீர்வதிச்சார். யார் பிளஸ் பண்ணாலும், இஸ்ரவேல் சந்ததியில யார் பிளஸ் பண்ணாலும் எப்ராயிம் வச்சு பிளஸ் பண்ணு. நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், எப்ராயிமை தூக்கி 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 வைப்பாங்க. சகரியா 9:10 ஆண்டவர் இந்த உலகத்துல வாழும்போது என்ன நடக்குங்கிறதையும் எப்ராயிமின் ரதங்களையும் அப்படின்னு தான் சொல்லுவார். எப்ராயிமை முன்னாடி வச்சார். எப்ராயிமை யாக்கோபு சொல்லும்போது யார் என்ன சொன்னாலும் சரி, எப்ராயிம் உனக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு வாழ்த்தினார். அதுதான் அந்த வாழ்த்துதல் அப்படியே எப்ராயிம் சந்ததிக்கு இருந்துச்சு. ஒரு காலகட்டங்கள் வரும்போது ஏசாயா 28:1 எப்ராயிமுடைய பெருமையான வெறியரின் கிரீடம் அதுக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. எப்ராயிமுடைய வெறியரின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும் திட்டினான். ஒரு காலகட்டங்கள் வரும்போது எரேமியா தீர்க்கதரிசி எப்ராயிம் சந்ததியை திட்டுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எப்ராயிம் சந்ததி மேல இருக்கிற கோபத்தை எப்படி சொல்லுவாரு, நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல, அவங்க இப்படி முன்னாடி நிறுத்துறார், நான் எப்ராயிம் சந்ததியை தள்ளி போட்டது போல உங்களையும் தள்ளிடுவேன். யாக்கோபு சொன்னது யார் என்ன சொன்னாலும் எப்ராயிமை முன்னாடி வச்சுதான்ப்பா சொல்லுவாங்கன்னு. ஆனா அது ரிவர்ஸா நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் கொஞ்ச நாட்கள்லயே அதே எரேமியாவை கொண்டு பேசினார். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. நீங்க நல்லா கவனிச்சங்க, பைபிளில் கோடு போட்டு வைங்க. எரேமியா 31:20 யாக்கோபு சொன்ன வேர்டை அதுக்கடுத்து வந்த எந்த தீர்க்கதரிசிகள் யாரோ தப்பு பண்ணாலும் எப்ராயிம் வச்சே பேசுவாங்க. காரணம் யாக்கோபுடைய வேர்ட் அப்படி. எப்ராயிம் இஸ்ரவேல் சந்ததியார் ஒன்ன வச்சுதான் பேசுவாங்க. மனாசே மூத்தவனா இருக்கலாம், ஆனா எப்ராயிம் நான் முன்னாடி வச்சுட்டேன். அதனாலதான் இந்த வேர்டை கர்த்தர் அவ்வளவு கனம் பண்றார். ஏதாவது பேசிட்டானா எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் தானே, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை தானே, அவனுக்கு விரோதமா நான் பேசின நாள் முதல் கொண்டு அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு,
உனக்கு தீமை செஞ்சிட்டேன்னு நான் நினச்சிட்டே இருக்கிறேம்மா. உனக்கு தீமை வந்துருச்சுன்னு என் உள்ள நினச்சிட்டே இருக்கு, என் உள்ளம் கொதிச்சிட்டு இருக்கு. அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லுவார், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. நம்மளாம் சில நேரத்தில் கொதிச்சு போய் பேசுவோம் தெரியுமா? அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன், உருக்கமாக இறங்குவேன். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உருக்கமாக இறங்குவேம்மா. நான் உனக்கு உருக்கமாக நான் இறங்குவேன், உனக்கு உருக்கமாக இறங்குவேன். உனக்கு விரோதமாக தீங்கு நினச்சாங்கல்ல, அதை என் உள்ள நினச்சிருக்குது, என் உள்ள அதை நினச்சிருக்குது. உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், உனக்கு விரோதமாக செய்த காரியங்கள், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நினச்சி என் உள்ளம் கொதிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2026 வருஷம் நமக்கு கர்த்தர் உருக்கமாக இறங்குகிற வருஷம். எல்லாரும் தலைமையில கை வச்சு கிளைம் பண்ணுங்க. இந்த ஒரு கிரேஸ் போதுங்க, ஒரு கிரேஸ் போதும். ஆண்டவரை நம்ம மேலே இருக்கிற எந்த ஒரு தப்பிதங்களாக இருந்தாலும், நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கிற எந்த தப்பிதங்களாக இருந்தாலும், ஆண்டவர் இப்படி தான் பேசணும். என் உள்ளம் எப்ராஹிமுக்காக கொதிக்குதுன்னு சொன்னது போல கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவருடைய உள்ளம் பதறணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா அவருடைய உள்ளம் பதறணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, உருக்கமாக இறங்குவேன்னு சொன்னது மட்டுமல்ல, உருக்கமாக இறங்குவேன். கிளைம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 2026 வருஷம் உங்களுடைய உருக்கமான இறக்கம், அதுதாங்க. ஒரு புயல், ஒரு சீற்றம், ஒரு அலை நம்ம மேலே மோதி இருக்கலாம், போராடி இருக்கலாம், சஞ்சலப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னது போல, இமை பொழுது உன்னை என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வேன். ஒரு உருக்கமான இரக்கத்தை கர்த்தர் நமக்கு தரணும். உருக்கமான இரக்கம் கிளைம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நம்ம 2 நிமிஷம் வாய்களை திறந்து கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, உருக்கமான இரக்கம் எங்களுக்கு வேணும்பா. எங்களை பார்க்கும்போது உங்க முகம் எங்களுக்கு இறங்கணும். எங்க பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு உருக்கமான இரக்கம். தப்பிதங்கள் இருக்கலாம், ஒருவேளை தவறுகள் இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம இருக்கலாம். ஆனா அந்த உருக்கமான இரக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்லுவார், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது. எவ்வளோ பெரிய இரக்கம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு காரியம், யாக்கோபு வாழ்த்துவார். ஆண்டவர் அந்த வேலையில் சொல்கிறார், அப்படிதான் அவனை உருக்கமான இரக்கத்தினால உன்னை சேர்த்துக்கொள்வேன். கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு, கொஞ்ச நாள் என்னுடைய கோபம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு. பட் ஆனால் நான் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டேன். ஒரு உருக்கமான இரக்கத்தை நீ பார்ப்ப. இந்த 2026 ஒரு உருக்கமான இரக்கம் உன் மேலே இருக்கும். மனுஷங்க உனக்கு தீமை செய்ய நினைச்சா கூட நான் இறங்குவேன். எந்த சத்துருவின் வல்லமைகள் உனக்கு எதிராக எழும்பினாலும் என் உருக்கமான இரக்கம் உன்னை ஆளுகை செய். அதுதாங்க அந்த வாழ்த்துதல். அபிஷேகத்தில் வாழ்த்தும் போது, நீங்கள் என்ன வாழ்த்தும் போது, நான் உங்களை வாழ்த்தும் போது, என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த வாழ்த்துதல் அப்படியே நமக்கு பலிக்கும். அந்த வாழ்த்துதல் அப்படியே நமக்கு நிறைவேறும். லூக்கா 1:39 மரியாளை தேவதூதன் சந்திச்ச உடனே மரியாளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, மரியாளுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணல. அந்த தேவதூதனுடைய என்கவுண்டர் முடிஞ்ச உடனே நேர மரியாள் மலை நாட்டில் உள்ள எலிசபெத் வீட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். இப்ப நல்ல கவனிங்க, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எப்படின்னா பிள்ளைக்காக மரியாள் ஜெபம் பண்ணல, எலிசபெத் தலைமையில கை வச்சு எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணல. ஒரே ஒரு காரியத்தை மரியாள் செஞ்சது என்னன்னா, எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்தை வாழ்த்தும் போது நல்ல கவனிங்க, முழுசா வளர்ந்திருக்கிற நம்முடைய காதுக்கு அந்த வாழ்த்து கேட்குதோ இல்லையோ, வயிற்றில் இருந்த பிள்ளைக்கு கேட்டிருக்கு, அந்த வயிற்றில் இருந்த குழந்தைக்கு கேட்டிருக்கு. மரியாள் பேசின சத்தம் வயிற்றில் இருந்த யோவானுக்கு கேட்டிருக்கு. வயிற்றில் இருந்த யோவான் உள்ள துள்ளி குதிச்சு, இதுதாங்க அந்த அபிஷேகம், இதுதான் அந்த ஆவியின் வல்லமை, இதுதான் அந்த ஆவியின் கிருபை. எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. துள்ளினது மட்டுமில்ல, எலிசபெத்து மேலேயும் கர்த்தருடைய ஆவி இறங்கி, நல்ல கவனிங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல எலிசபெத்துக்கு. ஆனா உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன. எப்படி அழகா கரெக்டா ஒரு ப்ராஃபஸி வருது பார்த்தீங்களா? மரியாள், உன் வயிற்றில் இருக்கிறது ஆண்டவர். எவ்வளவு அழகா சொல்றா, மரியாள் உன் வயிற்றில் இருக்கிறது ஆண்டவர், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன. இதுதாங்க எஃபெக்ட், இதுதான் வாழ்த்துதலின் சத்தத்துக்குள்ள எஃபெக்ட். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து